ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் இன்றைக்கி வடை ரெசிபி பார்க்க போகிறோம். பொதுவாக கடலைப்பருப்பு, பட்டாணி பருப்பை வச்சு செஞ்சுருப்போம். இந்த ரெசிப்பியில் நான் பச்சை பயரை வச்சு செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு 2 டம்ளர் பச்சை பயர் எடுத்துக்கிறேன். பச்சை பயரை நல்லா கழுவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் இப்படியே வேணாலும் செய்யலாம், முளைக்கட்டி வச்சும் செய்யலாம். நான் முளைக்கட்டி வச்சு செய்ய போகிறேன். தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு மூடி வச்சுருங்க நைட்டு ஃபுல்லாக. அடுத்த நாள் பாருங்கள், சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. இதை சும்மாவே சாப்பிட சூப்பராக இருக்கும். பச்சை பயிறு உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி முளைக்கட்டி வேக வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்படி சாப்பிட்லன்னா இந்த மாதிரி வடையை ட்ரை பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் ஒரு காய்ந்த மிளகா, பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, ஸ்மால் சைஸு இஞ்சி சேர்த்துட்டு பச்சை பயரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து மசிச்சு வச்சுக்கிறங்க. இந்த மாதிரி வடை கூட சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துக்கிறங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சதை கொஞ்சமாக எடுத்து வச்சோம்ல, அது கூட சேர்த்துக்கிறங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவோட சேர்த்துக்கலாம். இது 2மே ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா கையில் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வடையை நல்லா குண்டாகவும் தட்டி போடலாம், இல்லைன்னா நல்லா மெல்லிசாவும் தட்டி போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தட்டிக்கிறேங்க. கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தட்டுன வடையை சேர்த்துக்கிறேன். ஆயிலில் சேர்த்ததும் திருப்பி விட வேணாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. வடை நல்லா வெந்ததுமே அந்த ஆயிலின் சலசரப்பு குறைஞ்சிரும். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். முறுமுறுன்னு டேஸ்டான பாசி பயறு வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே அளவுகளுடன் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.